சென்னை பேசின் மேம்பாலத்தில் தினமும் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பணியாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்க சந்திச்சு வராங்க? நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கிற பகுதி என்பது பேசின் பிரிட்ஜ். இந்த பகுதியில் பீக் அவர்ஸ், அதாவது காலை 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நாள்தோறும் தினமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. பொதுமக்கள் இதனால மிகுந்த ஒரு சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. சென்னை வட சென்னையில பல்வேறு பகுதிகள், குறிப்பாக மூலக்கடை, எருக்கஞ்சேரி, மகாகவி பாரதி நகர், முல்லை நகர், அதே போல சென்னையினுடைய புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய ரெட்டில்ஸ், பாடியநல்லூர், காரனோடை, இப்படி பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மக்கள் சென்னை நகருக்குள் செல்ல வேண்டும் என்றால் இந்த பேசின் பிரிட்ஜை கடந்துதான் சென்றாக வேண்டும். இதுதான் ஒரு பிரதானமான ஒரு முக்கிய சாலை. குறிப்பாக இந்த சாலையை கடந்துதான் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு, அதே போல ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நோயாளிகள், அவர்களுக்கான அந்த அவசர ஊர்திகள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட இந்த சாலை வழியாக தான் பாலத்தை கடந்துதான் சென்றாக வேண்டும். அதுபோல ஒரு முக்கியமான ஒரு மேம்பாலமாக இருக்கக்கூடிய இந்த மேம்பாலத்தில் தினந்தோறும் காலை 8 மணியிலிருந்து ஒரு போக்குவரத்து நெரிசல், கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் தினந்தோறும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறாங்க. இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, இப்போ நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய அந்த காட்சியில நம்ம பார்க்கிறோம். ரயில்வே பாலம், புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ரயில்வே பாலம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலை என்பது சற்று அகலமான ஒரு சாலை. அந்த சாலை மேம்பாலம் மற்றும் சாலை இரண்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மார்க்கத்துக்கு மட்டும் 15 அல்லது 20 மீட்டர் வரைக்கும் அகலமான ஒரு சாலையாக இருக்கிறது. அதுவே தற்போது இந்த பேசின் பிரிட்ஜுக்கு வரக்கூடிய அந்த இந்த இணைக்கக்கூடிய இந்த பகுதி கிட்ட வரும்போது அந்த சாலை குறுகலாக மாறிவிடுகிறது, சுருங்கி விடுகிறது. வெறும் 7 மீட்டர் சாலையாக அந்த சாலை சுருங்கி விடுகிறது. இதனால அங்க அடர்த்தியாக வரக்கூடிய வாகனங்கள் இங்க குறுகலான சாலை கிட்ட வரும்போது கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதற்கு தீர்வு காணுவதற்கு முடியாமல் காவல்துறையினர் தினந்தோறும் திணறி வராங்க. கடந்த சில ஆண்டுகளாக இந்த பேசின் பாலம் என்பது ஒரு வழி பாதையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பேசின் பிரிட்ஜிலிருந்து வலதுபுறமாக திரும்பிவிட்டால் வேப்பேரி, புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகள், ரிப்பன் பில்டிங் போன்ற பகுதிகளுக்கு எளிதாக செல்ல முடியும். இடது பக்கமாக சென்றால் வள்ளலார் நகர், பீச் ஸ்டேஷன் போன்ற பகுதிகளுக்கு செல்ல முடியும். இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மேம்பாலம் பீக் அவர்ஸ்ல ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. வள்ளலார் நகரிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மேம்பாலத்திற்கு கீழே சென்று யூட்டர்ன் அடித்துதான் திருப்பி வரக்கூடிய வகையில் ஒரு குறைந்த கால ஒரு நிவாரணமாக இந்த மேம்பாலம் என்பது ஒரு வழி பாதையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த போக்குவரத்து நெரிசல் குறையாமல் இருப்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக பார்க்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகள் கிட்ட கேட்கும்போது இந்த சாலை அகலப்படுத்தாமல் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வினோதமான ஒரு மேம்பாலம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மேம்பாலமாக இருக்கிறது. அதாவது வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய மேம்பாலம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டும், மேற்கு நோக்கி இறங்கக்கூடிய மேம்பால பகுதி என்பது திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கும், கிழக்கு நோக்கி இறங்கக்கூடிய அந்த மேம்பாலம் என்பது ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கும், துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்டதாக இருக்கிறது. 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மேம்பாலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மேம்பாலத்தில் ஏற்படக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசல்களுக்கு இந்த சம்பந்தப்பட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இதற்கு உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. குறிப்பாக பீக் அவர்ஸ்ல, அதாவது சரியாக ஒரு 8 மணிக்கு மேல பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள், அதாவது தலைமைச் செயலகத்துக்கு செல்லக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆகட்டும், கலெக்டர் ஆபீஸுக்கு செல்லக்கூடிய அரசு ஊழியர்கள், அதே போல சென்னை நகருக்குள் பல்வேறு பணி நிமித்தமாக பல்வேறு அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த பாலத்தை கடந்துதான் தினந்தோறும் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால காலை 8 மணியிலிருந்தே கடுமையான போக்குவரத்து நெரிசல் தினந்தோறும் ஏற்படுகிறது. இதற்கு விரைந்து ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஒரு பக்கம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இந்த மேம்பாலத்தை அகலப்படுத்துவதற்கு அல்லது புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருவதாக நமக்கு தகவல் சொல்லப்பட்டாலும் அதற்கான எந்த சமீட்சைகளும் இதுவரைக்கும் தென்படவில்லை என்பதுதான் பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. நாள்தோறும் இந்த பக்கம் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அவரிடத்துல ஒரு கருத்தை கேட்கலாம். தினந்தோறும் இந்த பக்கம் தான் வரீங்களா? எப்படி டிராபிக் எப்படி இருக்கு? அதுக்கான என்ன நிவாரணம்?
டிராபிக் வந்து எப்பவுமே காலைல ஒரு 7 மணிக்கு ஃப்ரீயா இருக்கு, 8 மணிக்கு மேல ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. ஒரு 15 நிமிஷத்துல போக வேண்டியது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுது சார். ஆமா. இதுக்கு இன்னைக்கு ஆனா எப்படி இருக்கு? இன்னைக்கு ஃப்ரீயா? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, மத்த நாள் ஃபுல்லா டிராபிக்கா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தெரியுது. இந்த பகுதி வாசியா நீங்க? இப்ப தினம் இந்த பகுதியை பாக்குறீங்களா? எவ்வளவு டிராபிக் எப்படி இருக்கு? நான் என்ன சொல்றேன், இந்த பிரிட்ஜு கீழே வந்து ரைட்டு கொடுக்கணும். பத்மநாத தியேட்டர் வரைக்கும் தான் ஒண்ணுவே, மறுபடியும் அங்க போய் அந்த ஜோன் 5 போய் ரைட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா மின்ட்டு போய் ரைட்டு கொடுப்பாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த ரைட்டு குத்துருங்கன்றோம், டவுன்ல இறங்குனதா ரைட்டு கொடுங்க. இந்த அரை அடிக்கு ஒன்வே பண்ணி மின்ட்டு பழைய மின்ட்டுக்கு போய் பழைய மின்ட்ல இருந்து மறுபடியும் கொண்டு போய் ஆகுது. இடம் சின்னது, மக்கள் தொகை அதிகம், வண்டிங்க அதிகம். மீனெல்லாம் ஒரு பைக் வாங்கினா 30,000 ரூபாய் கட்டணும், 0% பைக் கொடுக்குறோம். ஒரு வீட்டுக்கு 4 பைக் இல்லையா? இந்த பாலம் ஒன்று புதுசா அமைக்கணும். எங்களுக்கு தேவை இந்த டைம்ல ஒரு 11 மணி வரைக்கும் பிரிட்ஜ் டவுன்ல ரைட்டு கொடுக்கணும். பிரிட்ஜ் டவுன்ல ரைட்டு பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையை வந்து நம்ம வந்து கேட்டோம். நாளுக்கு நாள் அதாவது அதிகரிக்கக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை ஏற்றாற் போல, மக்கள் தொகையுடைய பெருக்கத்துக்கு ஏற்றாற் போல இந்த மேம்பாலம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. நன்றி பிரகாஷ், உங்களுடைய கள விவரங்களுக்கு.